ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. காங்கேசன்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளுடன் 23 மீனவர்களையும் கைது செய்தனர். தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 130 மையங்களில் 41,485 பேர் எழுத உள்ளனர். பல்லடம் அருகே மாதப்பூரில் 25ஆம் தேதி நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். 13 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் கூட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெறுவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 25 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார். இதன் மூலம் ஹாக்கி மற்றும் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டு அரங்குகள் மேம்படுத்தப்படும். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிந்துள்ளது. ஒருங்கிணைந்த குரூப் 2 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முதற்கட்ட நேர்முக தேர்வு 12 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி பெறாமலேயே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். பழனி முருகன் கோயில் விவகாரத்தில் இந்துக்கள் யார் என்பது குறித்து நீதிபதி ஸ்ரீமதி விளக்கமளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் புத்தக திருவிழாவில் பேசிய அவர் மதச்சார்பின்மை, ஜனநாயகம் என்ற வார்த்தைகள் சிலருக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் பெயர் அறிவிப்பை தொடர்ந்து கட்சியின் கொடி வடிவமைப்பில் நடிகர் விஜய் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் கூட்டி கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார். 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் டேட்டிங் குறித்த பாடம் இடம்பெற்ற விவகாரம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு CBSE விளக்கம் அளித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்றும் இதனை CBSE வெளியிடவில்லை என்றும் கூறியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.